இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு மேல எந்த நம்பிக்கையில என்ன இங்க இருக்க சொல்றீங்க? என் கேள்விக்கு யாரும் பதில் சொல்லாதப்போ தயவு செஞ்சு என்ன யாரும் தடுக்காதீங்க. லக்ஷ்மி நில்லு. உன் கேள்விக்கான பதில நான் சொல்றேன். தேவயானி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இப்படி நிக்க வச்சு கேள்வி கேக்குறா, நம்ம மேல பழி சுமத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும்க்கா. தேவயானி, தயவு செஞ்சு நீ பேசாம இருக்கிறதா நல்லது. நீங்க சும்மா இருங்க மாமா. லக்ஷ்மிக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அவளுக்கு எல்லா உண்மையும் தெரியணும். பொண்ணு மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இந்த வீட்ல யாருக்கும் விருப்பம் இல்லை. பொண்ணு மருமகளா கூட்டிட்டு வந்து இந்த கோட்டைக்கு மகாராணி ஆக்குறது எங்க யாருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்ன அந்த மித்ராக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்ன எதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கிக்கிட்டீங்க? நீ மித்ராவை நெருப்புல இருந்து காப்பாத்தனோ, அவனுக்கு உயிர் பிச்சை போட்டேன்னோ, இந்த குடும்பத்தோட வாரிசுக்கு உயிர் கொடுத்தேன்னோ, என் மாமா தான் நன்றி கடனுக்காக பொண்ணு மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. உனக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு உன் மேல இறக்கப்பட்டு பொண்ணு மித்ராவுக்கு கட்டி வச்சாரு. அவர் சொன்னதுக்கு எதிர்பேச்சு பேச முடியாம நாங்க எல்லாரும் தலை குடிஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோம். லக்ஷ்மி வெளிய போயிட்டானா மித்ரோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடுமே. மறுபடியும் மித்ராவை எந்த கண்டும் எப்ப தாக்குமோங்கிற பயத்திலேயே நம்ம எல்லாரும் வாழ வேண்டியதா இருக்குங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ உன் பிள்ளைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறியே தவிர மருமகளை பத்தி ஏன் உன்னால யோசிக்க முடியல அரவிந்தா? எனக்கு என் மருமக மேல அன்பு இருக்கு. ஆனா அதுக்கும் மேல என் புள்ள மேல எனக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு. என் புள்ளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் இருக்கு. ஒரு தாயோட பாசம் பயம் உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. ஜெயதேவ், ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பா. லக்ஷ்மியை போக விடாத. அவ போயிட்டான்னா இந்த வீடை இருட்டாயிடுப்பா. ஹலோ ஹலோ ஆண்டி, நான் ஜெகதீஷ் பேசுறேன். நீ தான் போன் பண்றேன்னு போன்ல உன் பேரு வந்துச்சு. முதல்ல எதுக்கு போன் பண்ண சொல்லு. இங்க மித்ரா வீட்ல பெரிய சண்டை நடக்குது. சண்டை நடக்குதா? எதுக்கு? மித்ரா குடும்பமே லக்ஷ்மியை ஏமாத்தினது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால லக்ஷ்மி ஒவ்வொருத்தரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. அப்ப என்ன கட்டிக்கிட்டவன் எனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு காதலிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணீங்க? இப்பவே இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன். லக்ஷ்மி இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டா. இனிமேல் மித்ராவுக்கு பொண்டாட்டியாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாவும் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன? மறுபடியும் லக்ஷ்மி எங்க வீட்டுக்கே வந்துட போறா. அதுக்கப்புறம் உனக்கும் லக்ஷ்மிக்கும் புது கதை ஆரம்பிக்க போகுது. முதல்ல அதெல்லாம் ஆரம்பிக்கணும்னா இவங்க லக்ஷ்மியை விடணும். என்ன சொல்ற? அதாவது இவங்கெல்லாம் நடந்துக்கிறத பாக்கும்போது இவங்க லக்ஷ்மியை விடுற மாதிரியே தெரியல. அதுவும் உண்மைதான். அவ்வளவு சுலபமா எப்படி அனுப்பி வைப்பாங்க? அதுக்குதான் நீங்க இப்ப உடனே கிளம்பி மித்ரா வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி லக்ஷ்மியை கூட்டிட்டு போயிருங்க. இந்த வீட்டை விட்டு லக்ஷ்மி வெளியில போனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஸ்டோரிய நம்ம எழுதுவோம். இனி வரப்போற ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. என்ன சொல்றீங்க? சரி, நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப எனக்கு எப்படி தெரியுங்கிறது முக்கியமா இல்ல லக்ஷ்மியை கூட்டிட்டு போறது முக்கியமா? ஏதோ ஒண்ணு ஆர்வ கோளாறுல கேட்டுட்டேன்பா. அதுக்கு போய் எதுக்கு இப்படி சிடு சிடுன்னு விடற? சரி, நான் இப்பவே கிளம்புறேன். போன வச்சிடுறேன். அடடா,
மித்ராவும் லக்ஷ்மியும் பிரிஞ்சுட்டா லக்ஷ்மியோட மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாரு லக்ஷ்மி, உன்னோட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கு. உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் பதிலுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்ன, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வர வரைக்கும் உன்னால காத்திருக்க முடியாதுன்னா அத நான் இப்பவும் சொல்ல தயங்க மாட்டேன். ஆமா லக்ஷ்மி, உனக்கு சொல்லணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். வேண்டாம் தம்பி. நீங்க சொல்லவும் வேணாம், நாங்க கேட்கவும் வேணாம். குடும்பமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏமாத்தினது மட்டும் இல்லாம காரணம் இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு கதை விடுறீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குனது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லி நீங்க செஞ்ச தப்ப மறைக்க பாக்குறீங்களா? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்ல அனுசூயா. சரிதான், போதும், நிறுத்தியா. அனுசூயா, அனுசூயா. ஷாலினி, உங்க அம்மா எங்க? வெளியே எங்கேயோ போயிருக்காங்கப்பா. வெளியிலனா எங்க? சொல்லிட்டு போலப்பா. சொல்லாம எங்க போயிருப்பா? வா லக்ஷ்மி. ஓ, லக்ஷ்மியை கூட்டு வரதுக்காக தான் போயிருந்தியா? சொல்லியிருந்தனா நானும் உன் கூடவே வந்திருப்பேன்ல. பொண்ணு மட்டும் கூட்டு வந்திருக்க, மாப்பிளைய கூட்டு வரலையா? ஓரமா இருக்கிற குடிசைக்கு மண்ட மேல எரியிற நெருப்பு தெரியுமே தவிர கீழே பறக்கிற சாம்பல் தெரியுமான்ற மாதிரி வாடி போன லக்ஷ்மியோட முகத்தையும் இந்த பெட்டியையும் பார்த்தா லக்ஷ்மியோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற அனுசூயா? ஏதோ பெரிய மனுஷங்க பங்களா இருக்கு, கார் இருக்கு, அது இது நல்லா இருக்குன்னு நினைச்சு அந்த பெரிய மனுஷன் மித்ராவுக்கு நம்ம லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்ல. அவங்க இருக்கிற பங்களா மாதிரியே அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பள்ளமும் பெருசா இருக்கு. என்ன சொல்ற? சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு சுத்தும் போது பாக்க ரொம்ப நல்ல பையனா இருக்கானேன்னு நினைச்சோம்ல, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கானா.